கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே, எங்கேயும் எப்போதும் ஜிசிஎம் காஸ்பல் மீடியா. தந்தையின் எண்ணங்களை நிறைவேற்றுவது மகனின் விருப்பம். நண்பன் ஒருவன் ஒருத்தங்கிட்ட சொல்லிட்டு போயிட்டான். அந்த ஊரில் அவங்க ரொம்ப நாள் இருந்திருக்காங்க. திடீர்னு அவனுக்கு ஒரு வேலை, வெளியூருக்கு போயிட்டான். நான் இதை ஆரம்பிச்சிட்டேன், நீ இதை எப்படியாவது நிறைவேற்று அப்படி சொல்லி நண்பன்கிட்ட சொல்லிட்டு போயிட்டான். அந்த நண்பனுடைய எண்ணத்தை இந்த நண்பன் நிறைவேற்றி இருக்கின்றான். அது அந்த நண்பனின் விருப்பம். நிறைய பேருக்கு இனிமையான பாடல்களை கேட்பதில் அலாதி விருப்பம். ஏதாவது ஒரு இடத்துக்கு போனோம்னா அந்த இடத்த பார்த்துட்டு அந்த இடத்தோட இயற்கை அழகு எல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுத்து போடுறது, அது ஒரு அலாதி விருப்பம். இப்படியெல்லாம் விருப்பங்கள் இருக்கும்போது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் தந்தைக்கு ஒரு விருப்பம் இருந்திருக்கிறது. ஆம், கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த உலக மக்களுக்கு இரட்சிப்பை அளிக்க வேண்டும் என்பது பிதாவாகிய தந்தையின் விருப்பம். அதை குமாரனாகிய கிறிஸ்து நிறைவேற்றுவதற்கு முன்பு அவரும் தன்னுடைய எண்ணத்தை கேட்டிருக்கின்றார். எப்படி தெரியுமா? பிதாவே, உமக்கு சித்தம் உண்டானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கடவது என்று கூறியிருக்கிறார். ஆனால் தந்தையின் எண்ணத்தை நிறைவேற்றுவது தானே மகனின் விருப்பம். அதேபோல் தந்தையின் விருப்பத்தை மகன் நிறைவேற்றியதால் உலக மக்கள் அனைவருக்கும் இரட்சிப்பு கிடைத்திருக்கிறது. ஆம், கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே, நாமும் நம் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுவோமா? அந்த விசுவாசத்தில் நிலைத்திருப்போமா? நம்மை நாமே கேட்டுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.